வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போது என்னன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் எஸ். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு, நடிகர் விஜய் சேதுபதி இந்த படத்தை வந்து எப்படி நடிச்சிருக்காரு, வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணா பாருங்க. ரொம்ப நல்லவன். நான் ஒண்ணு அவங்க அப்பா பாஸ்போர்ட்ல நாட்டுக்கு வந்துட்டான். ரெண்டு கண்ட்ரிலுமே இவனை கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்க. அப்படியா? எப்படின்னா இவங்க அப்பா இவனும் ட்வின்ஸ். ஆமா, எங்க அப்பா நானுமே ட்வின்ஸ் தான். எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்போம். அப்புறம் ராஜே, இந்த படத்தோட கதை ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஃபாரின்ல இருக்காரு. அங்கேருந்து வந்து அவர் ஒரு ஜெயில் கைதி வந்து ஒரு ஃபோன் பேசி, மறுபடியும் இதே தப்பு பண்ணி மாட்டிக்காத, எனக்கு ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி தான் வெளியில் வந்து வர முடியாத சூழ்நிலையாக நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வெயிட் ஆஃப் போன அப்படின்னு சொல்கிறான் விஜய் சேதுபதி. அந்த டைமில் அவர் வந்து போயினே இருக்காரு. ஆனால் அது வரைக்கும் அவர் எங்கே போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுன்னு தான் போகிறாரு. திடீர்னு யோகி பாபா அந்த இடத்துல டப்பாவில் வந்து என்ன பண்ணுவார், டே நீ சிதம்பரம் சால் தானே அப்படின்னா, அவரு என்ன பண்ணுறாரு விஜய் சேதுபதி அவரோட பணியில் ஆமாம் ஆமாம் அப்படின்றாரு. வாடா சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சிருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து போய் இவரை குக்கிங்காக சேர்த்து விடுறாரு. ஆக்சுவலாக குக்கிங் பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் குக்கிங்காக சேர்த்து விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இவர் தங்கியிருக்க இடத்துல ஆப்போசிட்டில் வந்து கதாநாயகியை பார்க்குறாரு. ஆனால் கதாநாயகியை பார்த்து ஏற்கனவே ஒரு கதாநாயகியும் இவங்களும் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மீட் பண்ண டைமில் வந்து இவர் வந்து திருடன் நினச்சிருப்பாரு. ஆனால் அவன் திருடன் இல்லை. அது எவ்வளோ அதை சொல்கிறதுக்கு உண்டான விஜய் சேதுபதியோட பாணியில் ஒரு ஸ்டைலில் அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து கதாநாயகியை வந்து எப்படியாவது நம்ம காதலிக்கணும் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு கதாநாயகி பின்னாடியே தான் போகிறாரு. இது ஒரு பக்கம். ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஒரு பக்கம் அவர். யோகி பாபு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி அவரோட பாணியில் வந்து இந்த படத்தில் ஒரு பக்கம் இருக்காரு. ஆனால் உண்மையே யோகி பாபு வந்து அந்த படத்தில் வந்து ஃபாரினில் இந்த படம் முழுக்க வந்து ஃபுல்லாகவே ஃபாரினில் தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் முழுக்க எல்லா இடத்தையும் காட்டுறாங்க அந்த படத்தில். அது ஒரு நம்ம படம் பார்க்கறதுக்கு அவர் நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே ஃபாரின் தான். அந்த படத்தில் வந்து யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை அல்றவர், குப்பையை அள்ளி கைலாங்கிற இதெல்லாம் எடுத்து ரோட்டில் பொறுக்கி விற்கிறது தான். அது மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அதுக்கப்புறம் வேலையை முடிஞ்ச உடனே இந்த வேஷத்தில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒன்று. இந்த மாதிரியே போயிருக்கும் போது கதாநாயகி வந்து கூட வந்து அவங்களோட அம்மாவோட புருஷன் வந்து பிருத்திவிராஜ், அதாவது பப்ளு அவர் இருக்கார். அவர் ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் அவர் மோசமான வில்லன், அவர் கெட்டவர். இவர் என்னதான் வந்து இவர் அப்பா மாதிரி நினைச்சாலும் அடையணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் ரெண்டாவது ஒரு கணவன். எப்படியாவது இந்த எங்கள் அம்மாவோட கட்டின வீட்டை வந்து இவங்ககிட்ட இந்த பிடுங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் எக்கச்சக்கமாக கேட்குறாரு. அந்த பணம் எக்கச்சக்கமாக கேட்டவுடனே அந்த பணத்தை நான் எப்படியாவது உன் மூயில் தூக்கி அடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவள் பணத்துக்காக வந்து அவன் வந்து போராடுறாங்க. இவன் பணம்னா அந்த இடத்துல வந்து வெள்ளி டாலர்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஃபாரின் வருது, அது எப்படியா பண்ணுறான்னு சொல்கிறாங்க. கதாநாயகி ஒரு பக்கம். விஜய் சேதுபதி இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது நமக்கு எப்படியாவது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் சொல்லும்போது பேங்கை வந்து கொள்ளடிக்கிறாரு விஜய் சேதுபதி. பேங்கை வந்து ரொம்ப சாமர்த்தியமாக கொள்ளடிக்கிறாரு. அந்த கொள்ளடிச்சாலும் எப்படியோ கண்டுபிடிச்சி ரொம்ப டெக்னிக்காக வந்து பேங்கில் இருக்கிற பணத்தை மொத்தத்தையும் எடுத்துறாரு. ஆனால் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அவரை பிடிச்சிடறாரு. அவருடைய டக்குன்னு அவர் முகத்தை செல்லுன்னு இழுத்து அவர் பார்த்துறாரு. அந்த முகத்தை இழுத்து யார் பார்க்குறாங்கன்னா கதாநாயகியோட அப்பா, அதாவது பப்ளு, அவர் தான் பார்த்துறாரு. நீ என்ன பணம் தெரியாது, அவ்வளோ குயிக்காக நீ பணத்தை வந்து மாற்றிட்டியா, எல்லா பணமும் எனக்கு வந்து சேரணும் அப்படின்றார். ஒரு பக்கம் வந்து இவர் கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேரீ வாங்கி தரணும்னு சொல்லி ஒரு 10 வெள்ளின்றாங்க. 10 வெள்ளின்னா நம்ம தமிழ்நாட்டோட மதிப்பு வந்து 10,000. இந்த 10,000 இப்படியா சீட்டு ஆடி ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு சீட் ஆடுறாரு. ஆனால் சீட்லேயும் வந்து நிறைய பணம் ஜெயிக்கிறாரு. ஆனால் நிறைய பணத்தையும் விட்டுறாரு. அது வந்து தர்மான ஒரு பெரிய வில்லன் கேரக்டர். இந்த கேரக்டர்லாம் வந்து அதுக்கப்புறம் யாருன்னு காட்டுவாங்க. இந்த தர்மா கிட்டமும் மாட்டிட்டு இருக்காரு. ஏன்னா யோகி பாபுவோட பாஸ்புக் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு. யோகி பாபு இந்த தர்மா கிட்ட இருந்து பாஸ்புக்கை வாங்கினாரா, பிருத்திவிராஜ் கிட்ட மொத்த பணத்தை கொடுத்தாரா, வெளியில் வந்தாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே இதுதான். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி மேலே ஓடுது. இந்த திரைப்படம் லென்த்தான திரைப்படம் தான். ஆனால் வந்து படம் வந்து எமோஷன், சென்டிமெண்ட்
சென்டிமெண்ட் நம்மலாம் சொல்ல முடியாது இந்த திரைப்படத்தில். இந்த படத்தில் வந்து ரொமான்டிக் தான் அதிகம். லவ் ரொமான்டிக் சீன்ஸ் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொமான்டிக் காமெடி எல்லாமே இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் ஃபுல் ஸ்கோப் யார் கொடுத்துருக்காங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு அப்புறம் யோகி பாபு மட்டும்தான் வந்து ஃபுல் ஸ்கோப். அதுக்கப்புறம் கதாநாயகி, அதுக்கப்புறம் வந்து பிருத்திவிராஜுக்கு ஒரு நல்ல கேரக்டர். அதாவது பிருத்திவிராஜ்னா பப்ளு, இவங்களோட 4-5 கதாபாத்திரம் தான் இந்த படத்தில் இது. ஆனால் இந்த படத்தில் ஒரு என்ன ஒரு ப்ளஸ்னா, விஜய் சேதுபதி வந்து நீ யாரு நான் யார் தெரியுமா இதில் நமக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் கொடுமை என்னன்னா, கதாநாயகி மட்டும் நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்து அவர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் சொல்றத வந்து கதாநாயகி மட்டும்தான் தெரியும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவர் யாருன்னு தெரியாமையே படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. அவருக்கு யாரு பேஷ்பேக் எல்லாம் இல்லை. பேங்கை கொள்ளடிக்கிறாரு, பேங்கோட பணத்தை எப்படியா சாமர்த்தியமாக நம்ம மாற்றி ஹீரோயின் கூட சந்தோஷமா இருக்கணும், ஹீரோயினுக்கு தேவையான பண்ணணும். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு கல்பனான் கதாபாத்திரம் வரும், அவங்களுக்கு வந்து இது முடியணும், யோகி பாபுக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும். இப்படிதான் இருக்காரு. ஆனால் விஜய் சேதுபதி யாரு? கடைசி வரைக்கும் அவரோட பேக்ரவுண்ட்னா, ஏன்னா ஓப்பனிங் சீன்லேயே ஜெயிலில் வந்து ஏற்கனவே பண்ண தப்புக்கு நம்ம வெளி வந்தது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. அவர் என்னதான் தப்பு பண்ணாரு அதெல்லாம் நம்ம படத்தில் காட்டவே மாட்டாரு. லாஸ்ட்ல வந்து யாருன்னு காட்டாமே ஃபிலிம்பாய் படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த திரைப்படம் அதுதான். ஆனால் படம் வந்து பார்க்கறதுக்கு 2 hour ஓடினாலும் இந்த திரைப்படம் வந்து நல்லாவே காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது யோகி பாபுவோட காமெடியும் நம்ம விஜய் சேதுபதியோட காமெடி, நேச்சுரல் காமெடியும் 2 பேருக்குமே ரொம்ப அழகாக நல்லா இருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் வந்து என்னதான் விஜய் சேதுபதி அவர்கள் படம் வந்து நடிச்சிருக்காரு, ஒரு மகாராஜா படத்துக்கு அப்புறம் வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து தியேட்டரில் வந்து கூட்டம் இல்லை. அது விஜய் சேதுபதி படத்துக்கு ஏன் கூட்டம் இல்லைன்னு எனக்கே தெரியல. படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம், நல்லாவே இருக்கு, காமெடியாக நல்லா தான் இருக்கு. சிலது ஏதோ ஒரு ஒர்க் அவுட் ஆகலை. அதனால இந்த திரைப்படம் வந்து பப்ளிக் வந்து ஜனங்களுக்கு வந்து பிடிக்கல. அதுதான் வந்து உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். தனிப்பட்ட முறையில் என்னோட கருத்தும் சரி, மக்களோட கருத்தும் சரி. இன்னைக்கு நான் தேட்டரில் நான் படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் தான் வந்திருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு. இந்த மாதிரி இன்னும் வெளியூர்லாம் எத்தனை தேட்டர் இருக்கும், அந்த மாதிரி தேட்டர்லாம் இந்த படம் ஓடுதா இல்லையான்னு வந்து பார்த்துக்கங்க. எந்த அளவுக்கு விஜய் சேதுபதிக்கே இந்த கதி. படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தாலும் நடிச்சாலும் பார்ப்பாங்க, கதை பிடிச்சிருந்தா யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து நடிகர் விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு, BS அவினாஷ், பப்ளு மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட வந்து இசை ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஹெவியா இருக்கு. ஹெவியா சவுண்ட் எஃபெக்ட், பேக்வர்ட் மியூசிக்லாம் வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட் தான் கண்டிப்பாக. 2வது சாங்லாம் வந்து சொல்லும்படியான சாங்லாம் இல்லை. ஆனால் பேக்வர்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த ஃபாரின் லொகேஷன்ஸ்க்கும் இந்த படத்துக்கு வந்து நல்லா இருக்கு. ஜஸ்டின் பிரபாகரன். இந்த படத்தோட டைரக்ஷன் என்னோட தனிப்பட்ட கருத்து, அவர் டைரக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஜனங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி யாருன்னே காட்டாம இந்த திரைப்படத்தை முடிச்சிருக்கிறது ரொம்பவே வந்து ஜனங்களுக்கு பிடிக்காத காரணம் அதுதான். அவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, அவர் என்ன பண்றாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு வந்து காட்டாமையே ரொம்ப திறமையா டைரக்ஷன் வந்து ரொம்ப திரைக்கதை டைரக்ஷன் ரொம்ப ஒஸ்டா முடிச்சிருக்காரு டைரக்டர் ஆறுமுகம் குமார். ரொம்ப திறமையா முடிச்சிருக்காரு. ஜனங்க வந்து ஒரு தடவை பார்க்குற மாதிரி முடிச்சிருக்காரு இந்த திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நடிச்ச திரைப்படம் ஏஸ் திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காமெடிகளுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.